தெலுங்கானா மாநிலம் நல்கொண்டா மாவட்டம் கேதேப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் நாகேஷ். இவருக்கும் மமதா என்கிற 28 வயது பெண்ணிற்கும் கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமணம் ஆகியிருக்கு. இந்த தம்பதிக்கு 6 மாத கைக்குழந்தைகள் உட்பட 2 ஆண் குழந்தைகள் இருக்காங்க. நாகேஷுக்கும் அதே கிராமத்தைச் சேர்ந்த திருமணமான சுஜாதா என்ற பெண்ணுக்கும் இடையே நீண்ட நாட்களாக பழக்கம் இருந்திருக்கு. திருமணத்திற்கு முன்பே தொடங்கிய இவர்களது தொடர்பு இருவருக்கும் திருமணம் முடிந்த பின்னரும் கள்ளக்காதலை நீடிச்சிருக்காங்க. விஷயம் மமதாவுக்கு தெரிய வரவே தம்பதிகளார அடிக்கடி தகராறு ஏற்பட்டிருக்கு. இது குறித்து ஊர் பெரியவர்கள் முன்னிலையில் பஞ்சாயத்து நடத்தப்பட்டு அதன் பிறகு சுஜாதாவுடனான தொடர்பை நாகேஷ் துண்டித்து கொண்டதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இதனால் ஆத்திரமடைந்த சுஜாதா நாகேஷை மீண்டும் தன் வசப்படுத்த மமதாவை தீர்த்துக்கட்ட முடிவெடுத்திருக்காங்க. இதற்காக பார்த்தீங்கன்னா சம்பவத்தன்னைக்கு கத்தி மற்றும் மிளகாய் தூளுடன் பெட்ரோல் கேனை எடுத்துக்கொண்டு சுஜாதா நாகேஷின் வீட்டிற்கு சென்றிருக்காங்க. அப்போது வீட்டின் முன் அமர்ந்து மமதா தன்னுடைய 6 மாத குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. சற்றும் எதிர்பாராத நேரத்தில் மமதாவின் மீது பெட்ரோலை ஊற்றி சுஜாதா தீ வச்சிருக்காங்க. உடல் பற்றி எரிந்த நிலையிலும் தனது குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கில் மமதா குழந்தையை தூக்கி வீசியிருக்காங்க. எனினும் தீயின் தாக்கம் குழந்தையும் விட்டு வைக்கல. மமதாவின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் தீயை அணைக்க முயன்றிருக்காங்க. ஆனாலும் உடல் கருகிய நிலையில் மமதா சம்பவ இடத்திலேயே உயிர் இழந்திருக்காங்க. பலத்த காயமடைந்த குழந்தை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையிலும் சிகிச்சை பலனின்றி உயிரும் இழந்திருக்காங்க. இந்த கொலைக்கு நாகேஷின் தூண்டுதல் தான் காரணம் என மமதாவின் உறவினர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. இருந்தாலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சுஜாதாவை முதல்ல கைது பண்ணியிருக்காங்க. நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்டு சிறையிலும் அடைச்சிருக்காங்க. தற்போது நாகேஷிடம் தொடர்ந்து தீவிர விசாரணையும் நடத்தி வராங்க. ஸோ இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோவை உடனுக்குடன் பார்க்க நினச்சா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.